அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மை யஹ்தியல்லாஹு ஃபலா முஹில்ல லஹு வ மை யுஹ்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரின் குடும்பத்தாரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையை பேணுவோம். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின்ற முக்கியமான ஒன்று தொழுகை. நாளை மறுமையில் நமக்கு தொழுகையை பற்றிய கேள்விகள் கேட்கப்படும் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். அப்படியாப்பட்ட தொழுகையை நம்ம பேணுறோமா? சில அற்ப விஷயங்களுக்காக அதை நம்ம தவிர்த்து விடக்கூடியவர்களாக இருக்கோம். சின்ன சின்ன உடம்பு வலி, கை கால் வலி, நாங்கள் தூரமாக பயணம் செய்கிறோம், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்லறை விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் அந்த தொழுகையை நம்ம பேணி தொழுதோன்னா நாளை மறுமையிலையும் சரி உலகத்துலேயும் சரி நமக்கு எவ்வளோ பெரிய நன்மையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்காம இருக்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகைக்கே நபித்தோழர்கள்ட்ட ஒரு உவமை கூறுறாங்க. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வாசலில் ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல ஒரு மனிதன் டெய்லியும் ஐவேளை குளிக்கின்றான். அப்போ அவன் உடம்புல அழுக்கு எஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ், ஒரு துளி அழுக்கு கூட அவங்க உடம்புல எஞ்சி இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுபோல தான் நம்ம ஐவேளையும் தொழுகிறதுனால நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நம்ம ஈமான்தாரியாகவும் இருப்போம், நம்ம பாவம் செய்கிறதுக்கு அஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள்ட்ட கூறுறாங்க. அப்போ தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இதை ஓமையாக கூறுறாங்க பார்த்துக்கோங்க. நம்ம அப்போ அந்த தொழுகையை எப்படி பேணி தொழணும்? நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அல்லாஹ்கிட்ட பேசணும்னு விரும்புவோம்ல, யாரும் அல்லாஹ்கிட்ட எல்லாரும் நினைக்கக்கூடியது நம்ம அல்லாஹ்கிட்ட பேசணும். எப்படி பேசுறது அப்படின்னா அதற்கு மிக அழகான வாய்ப்பு இந்த தொழுகை தான். நம்ம தொழுகும் போது அல்லாஹ் அவனுக்கும் நமக்கும் இருக்கிற திரை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீக்குறான். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டு நம்மளை காத்துக்கொள்ளுது அப்படின்னு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு கண்ணியத்தோட பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகையை பேணி தொழக்கூடிய ஒரு மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.